நாகேந்திரன், தற்போது மதுரையில வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது 105 டிகிரியை தாண்டி அதிக அளவில் வாட்டி வதைத்து வருவதா தகவல் வெளிவந்திருக்கு. மதுரையில தற்போதைய நிலையில வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கு? இந்த வெயிலோட தாக்கத்தினால என்னென்ன பாதிப்புகளை அங்க இருக்கிற மக்கள் சந்திச்சுட்டு வராங்க? கண்டிப்பா தமிழரசன், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்துட்டு வெயில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாய் உள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் 103 டிகிரி வெப்பத்தின் தாக்கம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இன்று 105 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சாலையில் செல்ல முடியும் இந்த அனல் காற்று மற்றும் அந்த காணல் நீளார் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு உள்ள பாதிக்கப்படுவதாகவும் மேலும் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் தங்களது வேலைகளுக்காக அன்றாட வேலைகளுக்காக பகல் நேரத்தை வெளியில் செல்லாமல் மாலை நேரத்தில் வெளியே செல்வதாக தெரிவித்து வருகின்றனர். இந்த வெப்பத்தின் தாக்கத்தில் தங்களை தற்காத்துக் கொள்ள இளநீர், கரும்புச்சாறு, தர்பூசணி உள்ளிட்டவற்றை மக்கள் பருகி வருகின்றனர். தமிழரசன். நாகேந்திரன், தற்போது மதுரையில் 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நீடிக்குது. கடந்த சில நாட்களாகவே, அதாவது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய அந்த மே முதல் வாரத்திலிருந்தே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வெப்பத்தின் காரணமா அங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா திவ்யா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் 4ஆம் தேதி கத்திரி வெயிலானது தொடங்கியது. வருகிற நாளை மறுநாள் சனிக்கிழமை 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயிலானது முடிவடைய இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் வெயிலின் தாக்கம் மதுரை மாவட்டத்தில் அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் மக்கள் கடும் சிரமங்களுக்குள்ளாயினர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களும் கூட வேட்பாளர்களும் சரி மக்களும் சரி அனைவரும் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இதனால் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட சற்று மந்த நிலையில் தான் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி வறட்சியாக காணப்படுகிறது. இதனால் கால்நடைகள், பறவைகள் மற்றும் அனைவரும் கிராமத்தில் உள்ள வாசிகள் அனைவரும் நீர்நிலைகள் வற்றி போனதால் மிகுந்த தண்ணீர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. திவ்யா.